கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். 5 மாதங்களை முடித்து ஒரு 6வது மாதத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவாதி தேவனுக்கு நான் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த மாதம் நன்மையின் மாதம் என்று ஆண்டவர் வாக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய நன்மைகளால் உங்களை அலங்கரிக்க போகிறார். கர்த்தர் தனது நன்மைகளால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இந்த வார்த்தையிலே யாக்கோபு தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தேவனே, எனக்கு நன்மை செய்வேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொன்னபடியே எனக்கு நன்மை செய்யும். 12வது வசனத்திலே இன்னும் சற்று அழுத்தமாய் யாக்கோபு சொல்வதை வாசிக்க விரும்புகிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார். ஆனால் யாக்கோபின் வாழ்க்கை முழுவதும் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, பயம் நிறைந்த வாழ்க்கை. அவர் தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தார். தன் மாமனாகிய லாபானோடு கூட போராடி போராடி வாழ்ந்தார். அவர் ஒரு பரதேசியை போல நிலைவரமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட போராட்டத்தின் வாழ்க்கையா இருக்கிறதா? பாடுகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா? பயந்து பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? எதையுமே விடுதலையோடு செய்ய முடியவில்லை, எதையும் சுயாதீனமாய் செய்ய முடியவில்லை, எதையும் சந்தோஷமாய் செய்ய முடியவில்லை என்ற பயத்திற்குள்ளும் போராட்டத்திற்குள்ளும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? பரதேசியை போல ஒன்றுமே நிலைவரம் இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன். இந்த மாதத்தில் கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் தருகிற நன்மைகளை குறித்து வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிற நாட்களிலே இதே டுடேஸ் விக்டரியில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தொடர்ந்து இந்த செய்திகள் மூலம் வசனங்களை கேட்டு கர்த்தர் தருகிற நன்மையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் என்ன நன்மையை செய்வேன் என்று யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வேத பகுதியிலே 3 விதமான நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, நான் உன்னோட கூட இருப்பேன். தேவனுடைய பிரசன்னம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொன்னார் அல்லவா? கர்த்தர் கைவிடவே மாட்டார், கூட இருப்பார். 2வதாக தேவன் தருகிற பெருக்கம். 14வது வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். கடந்த மாதமும் தேவன் நம்மை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த மாதமும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். பூமியின் தூளை போல இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை இந்த மாதத்தில் தருவார். 3வதாக தேவன் தருகிற சுதந்திரம். 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் உங்களுக்கு பிரசன்னத்தை தருகிறார், பெருக்கத்தை தருகிறார், சுதந்திரத்தை தருகிறார். முதலாவது ஆசீர்வாதம் தேவனுடைய பிரசன்னம். 2வது ஆசீர்வாதம் தேவனுடைய பெருக்கம். 3வது ஆசீர்வாதம் தேவன் தருகிற சுதந்திரம். என்ன சுதந்திரம்? யாக்கோபு சொன்னார், நான் கோலும் கையுமாய் கடந்து வருகிறேன் ஐயா, பரதேசியை போல இருக்கிறேன்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் யாக்கோபை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். பரதேசியை போல வாழுகிற உங்களுக்கு கர்த்தர் பெருக்கத்தை இந்த மாதத்தில் நிச்சயமாய் தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் தனிமையில் நடக்கிற இந்த வாழ்க்கை பாதையிலே தேவனுடைய பிரசன்னம் கூட இருப்பதாக, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாவதாக. நான் பரதேசியை போல வாழுகிறேன், எனக்கென்று சொந்தமாய் எதுவும் இல்லை என்று கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று யாக்கோபுக்கு சொன்னவர், உங்க பிள்ளைங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, மெய்யான நன்மைகளை, நிரந்தரமான நன்மைகளை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், சரீரத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், வேலையில், தொழிலில், ஊழியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நன்மை செய்ய போறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறேனப்பா. உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதமெல்லாம் கரம் பிடித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த செய்தியை இந்த மாதம் நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை அவர்களுக்கு கடந்து செல்லும் என்றால் அந்த வார்த்தை அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், வாழ்க்கையை மாற்றும். ஆகவே நீங்கள் இந்த மாதத்தில் இருந்து இந்த டுடேஸ் விக்டரியை ஏராளமான ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று அன்பாய் கேட்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னெல்லாம் நன்மை செய்வார் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேனே, அதே செய்தியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த செய்தியின் விரிவாக்கத்தை பைபிள் கால்ஸில் உள்ள ப்ராமிஸ் மெசேஜில் நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த மாதம் எல்லாம் ஒரு வெற்றியின் மாதம், நன்மையின் மாதம். God bless you.